எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப வணக்கம். ஆர்கே வெள்ளிமேகம் நீங்க இன்டர்வியூஸ்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருப்பீங்க. விஜய் கௌரிஷ் என் பேர், இதுல நடிகராக லீடா பண்ணியிருக்கிறேன். தம்பி ரூபேஷ் இதுல செகண்ட் ஹீரோவா பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி. இன் த சென்ஸ் இப்போ நீங்க நார்மலா பாக்குற மாதிரி இருக்காது. இது வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியே ஒரு சின்ன ஃபீல். இந்த படத்துல யார் ஹிட் ஆகுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அண்ணன் விசித்திரன் அண்ணன் இந்த படத்துல இருந்து பெரிய ஆக்டரா ஃபார்ம் ஆக போறாரு. தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த படத்துல இருந்து விசித்திரன் அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் இருக்குது. ஆல்ரெடி அவர் சுப்பிரமணியபுரத்துல நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு. இது அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லணும்னா, கேரளா தமிழ்நாடு ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஷூட் பண்ணோம். மாறி லொகேஷன்ஸ் எல்லாம் மாறி எல்லா பக்கமும் போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். செம்மொழி பூங்கா எல்லா பக்கமும் ஷூட் பண்ணோம். பட் டேரக்டருக்கு என்ன, டேரக்டர் வந்து சைனு சாவக்காடன் சார். ஆக்சுவலா இந்த படத்தோட டீம் எல்லாருமே தமிழ் பீப்புள் அங்கே வந்து பார்க்கும் போது அவரோட உழைப்பெல்லாம் பார்த்து அவருக்கு இந்த படத்துல இருந்து சுப்ரீம் டைரக்டர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரே கொடுத்துருந்தோம். எல்லாருமே சேர்ந்து. ரூபேஷுக்கு தெரியும் ஃபுல்லாவே. ஹீரோயின் ஜனா இன்னைக்கு வர முடியல, அவங்க வர முடியல. அதிராம் முரளி அவங்களால வர முடியல. கொட்டாச்சி எனவே அவர் வர முடியல. கண்டிப்பா ஷேர் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவங்களோட உழைப்பு ஒவ்வொருத்தருமே அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாருமே கொடுத்தாங்க. டான் ஃபலெக்ஸ் சார், கேமராமேனா இருக்கட்டும், கோடைரக்டர் பிரவீன் நாயர் சாரா இருக்கட்டும், எடிட்டர் ஹரி சார்லாம் எப்பயுமே ஷூட்லேயே இருப்பாரு. அவங்களாம் எடிட்டர்ல வரணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் இல்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்றது எல்லாம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. இன்னும் ஒருத்தர் இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்லணும், பிரபேஷ். அவர் வந்து எங்களுக்கு மேக்கப் போட்டவர். இந்த படத்துல நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டு நடிச்சேன். ஆக்சுவலா இது மாதிரி ஜோதியில நடிச்சிக்கிறேன். பட் யதார்த்தமா இருக்கும். அவர் சாதாரண இல்ல, சல்மான் கான் சாருக்குள்ள ஒரு மேக்கப் போட்டவர். ஸோ எனக்கு அவர் சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன், சல்மான் சார் எப்படி இருப்பாரு, என்ன மாதிரி எல்லாம் பேசுவாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு பிரபேஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஷர்மிளா மேம்லாம் அவங்க ஆல்ரெடி மோகன்லால் சார் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க கூட எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போதெல்லாம் அவங்களோட நடிக்கும்போது பார்ப்பேன், லேர்ன் பண்ணி போனாங்களாம். ஓகே, இப்போ நாங்கள் புதுசாக வரவங்க, நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் இருக்குது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் PG ராமச்சந்திரன் சார் தமிழ் படம் எடுக்கணும்னு வந்திருக்கிறாரு. நீங்க சப்போர்ட் பண்ணதான் அடுத்தடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய நல்ல படங்கள் அவர் கொடுப்பாரு கண்டிப்பா. ஸோ எல்லா மீடியா பீப்புளுக்கும் கேட்டுக்கிறேன், நீங்க ஒரு டைம் ஷேர் பண்றதை விட இந்த படம் ரிலீஸ் அப்பயும் ஷேர் பண்ணுங்க, ஆல்ரெடி எடுத்த வீடியோவை. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு அது யூஸா இருக்கும். ஸோ நான் சின்ன மீடியா பெரிய மீடியான்னு யோசிக்கல. நீங்க சின்ன படம் பெரிய படம்லாம் யோசிக்காதீங்க. படம் நல்ல படம் அவ்வளவுதான் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ரூபேஷ் பேசுவார். வணக்கம், என் பேர் ரூபேஸ்வரன். நம்ம இப்போ ஆர்கே வெள்ளிமேகம் இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம விஜய் கௌரிஷ் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. நம்ம என்னோட டெபியூ மூவி இதுதான், ஃபர்ஸ்ட் மூவி, டெபியூ மூவி. ஒரு குழந்தைய வந்து எப்படி பெருசாக கொண்டு வரணும், எவ்வளோ நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் சைனு சார் அவர் வந்து என்னை அவ்வளோ அழகாக மோல்ட் பண்ணி நிறைய பேர் ஆடிஷனுக்கு வந்தாங்க. நிறைய தடங்களும் வந்தது. ஆனால் இல்லை, எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்லி நின்று சொன்ன அந்த ஒரு மனிதன் வந்து டைரக்டர் சைனு சார். இந்த படம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுக்கப்படலை. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அதை சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பட் எனிஹவ் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்றதுனால யாருக்குமே அது எதுவும் கெட்ட பேர் ஆக போறது இல்லை. நல்லது பண்ணா நல்லது சப்போர்ட் பண்ண போறோம், கெட்டது பண்ணா தள்ளி விட்டுற போறோம், அவ்வளவுதான் விஷயம். எனக்கு வேற என்ன சொல்லணுன்றது தெரியல. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு எல்லாருக்குமே தேவைப்படுது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நடிகை சார்மிலா பேசுறேன். இது வரைக்கும் நிறைய மலையாள படத்தில் நடிச்சுட்டு நடுப்புற ஒரு கேப் கொடுத்து இப்போ திருப்பி தமிழுக்கு வரேன். அதுவும் சுப்ரீம் டைரக்டர் ஷைனு சாவக்காடன். அவர் ஒரு மலையாள டைரக்டர், மலையாளத்தில் நிறைய படம் பண்ணவர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் கால் நிற்கிறாரு வெள்ளி மேகம் அப்படின்ற படத்து மூலமா. உண்மையில சொல்ல போனா இந்த கதை வந்து ஒரு புது மாதிரியான கதை. அதாவது இப்போ ரீசன்ட் ஜென்ரேஷன் வந்த கதை. இப்போ நடிகை எனக்கு பர்டிகுலராக சொல்ல போனோம்னா, நம்ம டைரக்டர் பற்றி கூட யாரெல்லாம் சார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாக்கா, ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக கம்மியாக தான் இருந்தாங்க. ஹீரோஸ் நியூ ஃபேஸ், ஹீரோயின் நியூ ஃபேஸ், அவ்வளோதான். எடுத்த காய்ச்சிட்டு ஒரு படம் எடுக்க போறது இல்லை. அவர் என்கிட்ட கேட்டது 3 நாள் தான். நியூ ஃபேஸஸ் வச்சுட்டு 3 நாள்ல எப்படி ஒரு டைரக்டர் ஷூட்டிங் முடிப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு சந்தேகம். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டேஸ் ஆகும் அப்படின்னு நானே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன்.
அங்க போய் பார்த்தா அந்த பசங்களாம் படப்பட ரூபேஷும் சரி கௌரிஷும் சரி டக்குன்னு முடிக்கிறாங்க எல்லா டேக்கும். எனக்கு என்னன்னே புரியல. இப்போ ஷைனு சார் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி அவங்கள வச்சு ஒரு எல்லாமே கோச்சிங்லாம் கொடுத்து எங்களுக்கு ஈக்குவலாக விட்டுருக்காரு. அதாவது நான் நிறைய படம் பண்ண ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்தே அந்த பசங்க எனக்கு ஈக்குவலா டைலாக் பேச வச்சது டைரக்டருடைய நல்ல ஒரு இதுதான் கான்ட்ரிபியூஷன். மட்டும் இல்லை சாருக்கு உண்மையிலே தமிழ் மேல நல்ல பேஷன் இருக்கு. இந்த மாதிரி தமிழ் மேல இருக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர், ஹீரோயின்ஸ் எத்தனையோ பேரை தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்து நீங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிருக்கேன். அந்த காலத்து அம்பிகா ராதா மேம்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்க நயன்தாரா வரைக்கும் எல்லாம் மலையாளம் சம்பந்தப்பட்ட ஆளுங்க எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் சுப்ரீம் டைரக்டர் ஷைனு செவக்காரன் சார் அவரே ஒரு நல்ல டைரக்டரை வெல்கம் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கேட்டுருப்பாங்க ஃபேமிலியோட வந்து தைரியமா எங்க படத்தை பாருங்க. சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். இந்த படத்துல சின்ன ரோல் தான், என்ன இருந்தாலும் டைரக்டர் சார் என் கோவர்க்கர்ஸ் எல்லாமே அவர் எனக்கு கொஞ்சம் ரோலுக்கு எல்லோருக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் இருந்துட்டேன். அது எல்லா ரோலும் எல்லா ஆர்டிஸ்டுகளுக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. அதுதான் ഈ മൂവി இன்னும் ஒரு ஒரு டைரக்டர் என்ன நிலையில புதுசா ஒரு மூவியா இருக்கும். சாதாரணமான ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படி இல்லை, எல்லாரும் இதுல நான் தான் நடிச்சிருக்கேன். அதுதான் படம் பார்க்க முதல்ல அது எண்டு வரைக்கும் எல்லாருக்கும் ரோல் இருக்கே, நல்லா நடிச்சிருக்கேன், நல்ல ஸ்டோரி. கண்டிப்பா டைம் கிடைச்சுன்னா தியேட்டர்ல வந்து பார்க்க வேணும், எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க வேணும் டைரக்டருக்கு. அது மாதிரி இன்ன படம் இது மாதிரி இன்னும் புதுசா வர்றதுக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே படம் கண்டிப்பா ஹிட் ஆகி வரும். அதுக்கு உங்களை எல்லாம் சப்போர்ட் வேணும். நன்றி சார். இந்த ஆர்கே வெள்ளி மேகத்துல ஒரு 4 வாரத்தை மட்டும் நான் பேசுறேன் சார். சார் லாஸ்ட் நாள் பேக்கப் சார் எங்களுக்கு முடிஞ்சு வச்சு ஒரே ஒரு ஷார்ட் எடுக்கணும். டக்கரில் டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 4 பேர்த்துக்கு 8000 ரூபாய் டிக்கெட்டு. அடுத்த நாள் இருந்தால் எங்களுக்கு சம்பளம் ப்ளஸ்ஸு இந்த 8000 ரூபா கேன்சல் ஆகணும். இல்லைன்னா இன்னும் மறுபடியும் எவன் டிக்கெட் போகணும். டைரக்டர் கொஞ்சம் கூட கவலைப்படும். அந்த ஷார்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து வந்தது, இந்த ஒரு ஷார்ட் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு ஃபுல்ஃபில். ஆனால் இல்லாமையும் படத்தை பண்ணலாம் முடியும். ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், நாளைக்கு அதெல்லாம் கிளம்பலாம் சார். இல்லை இருங்க கேன்சல் பண்ணுங்க. உடனே அந்த தக்கலில் போட்ட டிக்கெட் கேன்சலு எங்களை விடலை. அப்புறம் அந்த அடுத்த நாள் அந்த சீன் எடுத்தோம். சீன் எடுத்துட்டு மறுபடியும் தக்கலில் டிக்கெட் போட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டார். அப்படி இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களை விடவே மாட்டேங்கிறார் சார். இது பேசுங்க பேசுங்க. அண்ணன் என்ன கேட்குறேன்னு சொல்லுவார், இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இல்லை, இந்த படத்தில் நாங்கள் இல்லை ஆனால் இருக்கிறோம். இந்த படம் பார்த்தா தெரியும். எங்கள் டைரக்டர் அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். இந்த ആർ.കെ. വെള്ളിമേഘം ஃபிலிமில் ஆர்கேனோட ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணிருக்கேன். டைட்டில் ரோல் தான். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ இல்லை. ஹீரோ வந்து நமக்கு தெரியும், கௌரிஷ் ரூபேஷ். ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், த்ரூ அவுட் கேரக்டர். இந்த கேரக்டரில் இந்த ஒரு டைரக்டர் கேரக்டர். நிறைய இன்சிடென்ட்ஸ். இந்த மூவி எனக்கு தெரியும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி ஆகி வரும். ஏன்னா இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பேசியிருக்கு. இந்த ஸ்டோரி கேட்கும்போது அந்த டைமில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி கேட்கும்போது நைட்டில் தான் கேட்குது. நைட்டு ஒரு 12 o'clock இருந்து அந்த ஸ்டோரி கேட்குது.
அந்த ரோமோ எல்லாம் எழுந்திரிச்சு அந்த மாதிரி ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஃபிலிம் தமிழ்ல வரும்போது ரொம்ப நம்ம வியூவர்ஸ் ஒரு இது ஒரு ஹொரர் மூவி மாதிரியே போகுது. ஆனா அந்த மூடை மொத்தம் ட்விஸ்ட் பண்ணிட்டு நிறைய கியூரியாசிட்டி கொடுத்து ஒரு புதுசா வேற லைன்ல சினிமா போகுது. நம்ம விசித்ரன் சார் சுப்பிரமணியபுரம் ஃபேம் அவரு கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய காரியமாയിട്ട് நான் കാണാണ്. ചില അവര് ரொம்ப ஸ்பேஸ் உள்ள ஒரு கேரக்டர், ஸ்பேஸ் உள்ள ஒரு ஆக்டர். அது அவர் கூட நடிக்கும்போது எனக்கு தெரியும் தமிழ்ல இனி ஒரு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஆக்டரா வர வேண்டிய ஆள் தான் விஜித்ரன் சார். இந்த சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு அது பார்க்கும்போது தெரியும். எப்படி இருந்தாலும் தமிழ் வியூவர்ஸ் கண்டிப்பா இந்த ஃபிலிம் ஏற்றெடுக்கும். கண்டிப்பா இந்த ஃபிலிம் சார்மிளமா நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல தமிழ்ல பிடிச்ச ஆர்டிஸ்டுகள் நிறைய இருக்கு. இந்த ஃபிலிம் வந்து சைனு சாவக்காடன் அவருடைய 6th ஃபிலிம். இதுக்கு முன்னாடி எடுத்த 5 ஃபிலிம் மலையாள ஃபிலிம். இது வந்து தமிழ்ல எடுக்கும்போது தமிழ் ஃபிலிம் எடுக்கும்போது நமக்கு தெரியும் ஒரு மலையாளம் டைரக்டர் வந்து தமிழ் எடுக்கும்போது நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸ் மலையாளம் வந்து அப்படி இல்லை. தமிழ்ல லீடிங் ஆர்டிஸ்ட் தமிழ்ல இந்த டெக்னீஷியன்ஸ் ஒரு பியூர் தமிழ் படம் அந்த மாதிரி தான் எடுத்த ஃபிலிம் எடுத்திருக்கு. அதனால தமிழ் கல்ச்சர் நல்லபடியா இதுல வந்திருக்கு. சென்னையில் நிறைய இடத்துல இந்த ஃபிலிமோட ஷூட்டிங் முடியும் போது இப்போ ஃபிலிம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூல நான் சொல்றேன் இந்த ஃபிலிம் கண்டிப்பா தமிழ் வியூவர்ஸுக்கு நல்லா பிடிக்கும். கொஞ்சம் முன்னாடி சொல்லலையா ஒரு கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அது அந்த கேரக்டருக்கு வெரி டிஃப்ரெண்ட் டெப்த் இருக்கு. ஷோர் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா நம்ம மீடியாஸ் இந்த ஃபிலிம் ஒரு சின்ன ஃபிலிம் ஆனா இது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஃபிலிம் ஏற்றெடுக்குங்க. கண்டிப்பா நல்ல ஃபிலிம் நல்லா வந்துடும். தேங்க்யூ. தேங்க்ஸ்.